நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே. நேருக்கு நேரென்று பார்ப்போம், சமநீதிக்கு போர்படை சேர்ப்போம். இங்கு பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம். நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம். ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி பதைவதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி விழி காட்டுவோம் மணல் மூட்டி. ஆலய அரசுகள் சோலை மராசுகள் பாலில் மிதந்தது போதும், அதை காலில் மிதித்திட வாரும். இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அலைவதை பாரும். அந்த கூட்டத்தை ஓரணில் சேரும். 8 மாடி மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி நாம் வாழ்வதில் பயன் என்ன தம்பி? பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாகே என்று சொல்லி உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் நேரம் 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 என்று சொல்லிவிட்டார்கள். நான் அன்பு உறவுகளுக்கு, விக்கிரவாண்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புவது, திமுக நாங்கள் படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். மழை வெள்ளம் புயல் காத்து கருப்பு வந்தா 4000 ரூபா 3000 ரூபா கொடுக்கிறோன்னு சொல்றான். இதுதான் திராவிட கட்சியினுடைய சாதனை, சமூக நீதி கட்சியினுடைய வரலாற்று சாதனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த பகுதியிலே இவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அறிவில் சிறந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் வந்தபோது எல்லாம் பாடசாலைகளை முடித்து இங்கே பல மாணவர்கள் புத்தக பையை முதுவிலே சுமந்தபடி நின்றார்கள். நான் கோரிக்கை வைக்கிறது, அப்படி 1000 கணக்காக 2000 கணக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு நிழல் கொடை உண்டாங்க பாருங்க. இங்க ஒரு நிழல் கொடை உண்டா? மழை பெய்யுது, எங்க ஐயா சட்ட மாமேத அம்பேத்கரும் மழையில் நனைஞ்சுக்கிட்டு தான் நிற்கிறாரு. கால கொடுமடா. கேட்டால் இது விடியல் அரசு. அப்புறம் வேற மாதிரி கெட்ட வார்த்தை பேசி விடும். நான் எங்க அண்ணன் வேற பார்த்து பேசுறாங்கிற டெய்லி சொல்லி அனுப்புறா. டேய் வார்த்தையை விடாதரா, அவனுங்க வேற மாதிரி ஆளு. 6 மணிக்கு மேல நாரவாய ஆயிடுவானுவோம். ஆனால் நாம் அப்படி அல்ல. விழுந்து கிடக்கிற இந்த இனத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும். தாழ்ந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே புதிய கட்சியை துவங்கியிருக்கிறோம். நீ பேசுவது வரலாற்றை பேசு, மொழியை பேசு, பண்பாட்டை பேசு, கலாச்சாரத்தை பேசு. நாம் எங்கே விழுந்தோம் என்று பேசு. தமிழேன் எங்கே விழுந்து கிடக்கிறான் என்று பேசு. ஏன் ஒரே நாளில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் 1,75,000 பேரை கொன்று குவித்தான் சிங்களவன் என்று பேசு என்று எங்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு உறவுகளே, தமிழ்நாட்டில் மக்களுக்காக, மனிதனுடைய மேம்பாட்டிற்காக, மனிதனுடைய வளர்ச்சிக்காக, மனிதனுடைய பண்பாட்டிற்காக உலகத்திலே பேசுகிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி. கட்சி என் தம்பி அதுக்குள்ள வந்தான். ஆமா, கட்சி நாங்க என்ன சொல்றோம்? 50 ஆண்டு காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க.
சின்ன சிங்கப்பூர் ஆக்குறோம், பெரிய வைக்க போற ஆக்குறோம், லீக்குவாணியை விட இந்த மண்ணை தேற்றுகிறோம்னு சொன்னாங்க. அவர் பெரியவர். எப்போ பார்த்தாலும் அந்த பழைய கட்டுமரம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன், நீ எல்லாம் பிரயாணம் செய்யலான்னா. அந்த கட்டுமரம் அங்கே போய் படுத்து கிடக்கு, மல்லாக்க படுத்து கிடக்கு. நாங்கள் யாரை இந்த மண்ணிலே நம்பினோமோ, எங்கள் நிலைகளை சீரமைத்து வேளாண்மையை பெருக்கி என் மக்களை வாழ வைப்பார்கள் என்று நாங்கள் இருந்தோமோ, அவர்களெல்லாம் எங்களுக்கு வஞ்சனை செய்தார்கள். ஒரே ஒரு கேள்விதான் திண்டிவனத்தில், இந்த விக்கிரவாண்டியில ஒரே ஒரு கேள்வி. உண்மையிலேயே மான ரோசமுள்ள திமுக காரனாக இருந்தால் இதே இடத்திலே நாளைக்கு மேடை போட்டு பேசு. நந்தன் கால்வாய்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் சீரமைத்தது உண்டா? சொல்றா மேடை போட்டு நாளைக்கு. நாங்க தேர்தலில் நிக்கல, 1000 ரூபாய் கொடுத்தோம். நாங்க 1000 ரூபாய் எங்க போய் பாரு, ஒரு சின்ன வண்டியை கட்டிட்டு 34 கொடி கட்டிருக்காண்டா, கோமணத்தை கட்டி தொங்க விட்டு கமெண்ட் படப்படன்னு ஆடுது. ஏண்டா உங்களுக்கு வரலாறு இருக்கா? மக்களை நேருக்கு நேர் சந்தித்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதற்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா இந்த மண்ணிலே? சொல்லு பார்க்கலாம். அந்த தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டிலே நாம் தமிழ் கட்சி. எங்களுக்கு பட்டாசு கிடையாது, பட்டாட கிடையாது. என் தங்கச்சி கொண்டு போய் கையில் கொடுத்து போறாரு எங்க அண்ணன். எவ்வளோ அடக்கமாக கொண்டு தங்கச்சி வச்சுக்கம்மா அவனை பார்த்தீங்கன்னா, எவன் விட்டு ஜவுளிக்கடையில் உள்ள பூந்துருது. எல்லா பயலுக்கும் இம்மோனிட்டு சால்வை இருந்த ஒரு நிமிஷம் இம்மோனிட்டு சால்வையை போட்டு நாளைய அவரு நாளைய இவரு அவரு துணியை அவருன்னு போடுவான் அவன். அப்புறம் அவன் யாருன்னே தெரியாது, எந்த மாவட்டத்தில் வாழ்ந்தான், எங்க இருந்தான், திடீர்னு ஹிந்தி பேசுவான். பார்த்தீங்கன்னா 10,000 பட்டார் 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 பட்டார். எங்க அண்ணன் வருவார் பாடுறா கொஞ்ச நேரத்தில். அருமை உறவுகளே, காது கொடுத்து கேளுங்க. என் அண்ணன் நீங்க ஓட்டு அப்புறம் போடுங்க. அவர் பேசுகிற பேச்சை ஒரு மணி நேரம் காது கொடுத்து கேட்டா, வாங்க ஓட்டு அப்புறம் போடுங்க. நீங்க பாருங்க, நாட்டை அடிச்சவனுக்கே போடுங்க. தபார் இன்னொன்னு சொல்லிட்டு போறேன். இப்ப 15,000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறானுங்க, ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. முதல்ல 3,000 ரூபான்னா, அப்புறம் எங்க அண்ணன் வந்தோன்னா 5,000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நேற்று ஒரு ஊர்ல ஓட்டு பொதுக்கூட்டம் போட்டோம், 10,000 ரூபான்னு சொன்னோம். உங்களுக்கு பணம் மேலும் மேலும் ஓட்டுக்கு ஏறுவது, ஏற்றி கொடுப்பது நாம் தமிழ் கட்சி, மறந்துடாதீங்க. அதனால வார்த்தையை கேளுங்க. மானங்கட்டவனுக்கே ஓட்டு போடாதுங்க. என்ன ஒன்றும் பார்க்க மாட்டான், மருத்துவமனை கிடையாது ஒண்ணுங்க. தம்பி வேற அப்புறம் கோவப்படுவாப்புல. அதனால சொல்லி ஒரு ஓட்டை என் தங்கச்சி பாரு, அந்த முகத்தை பாடுறா, மருத்துவர்றா என் தங்கச்சி. அது பேசுற பேச்சை பார்த்தா உடம்புலாம் நடுங்குது. நான் 30 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த திமுக மானங்கட்ட பயிலுக்கு வரை பேசுறேன் 10 வருஷம். இந்த விஜயகாந்த் எங்க அண்ணன் இருக்கிற அவருக்கு பேசுற நாடு ஃபுல்லா. என் தங்கச்சி பாரு, மருத்துவர். மருத்துவராக இருக்கிற என் தங்கச்சி மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறான். அவனு மூஞ்ச பாரு, நாளைக்கு காட்டுவான் பாரு. அதாவது பண்ணு பெருசு இருக்காது, தண்ணியில ஊறி வச்ச பண்ணு ராத்திரி போய் முறையா ஒரு ஆப்ப போட்டுவான் அவன். ஆமா, காலைல பார்த்தா புருஷா வர்றான். இந்த கையை பார்த்தீங்கன்னா இப்படி நான் அடிமங்க ஒரு ஓட்டை போடுங்க. என் தங்கச்சி அப்படி கிடையாது, கை எப்படி. எங்க அண்ணன் தான் சொல்றாரு, எங்க அண்ணன் எவனாவது இருக்காடா நாட்டில், தெம்பு இருக்காடா, திராணி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் நான் இந்த வேளையிலே சவாலிட்டு சொல்கிறேன், உங்களுக்கு தெம்பு இருக்கிறது என்னன்னு சொல்கிறார். எங்க அண்ணன் சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்கிற ஒரு தலைவன் இந்த நாட்டில் இருக்கடா. அதுக்கே நீ ஓட்டு போடணும் பார்த்துக்க.
எங்களுடைய கொள்கை சொல்றாங்க. அவன் என்னென்னமோ கொள்கை சொல்றான். எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வர வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதி இழிவு, பெண்ணடிமை, மதுமத போதை இல்லாத ஒரு தன்னல்லாட்சியை கொடுக்கிற கட்சிக்கு என் தங்கச்சிக்கு ஒரு ஓட்டை எதில் போடுற? மைக்கில் போடு. அந்த மானங்கட்ட பயிலுக்கு போட்டுறாதே. மைக்கு பாரு. எதை வேண்டாலும் எல்லா பயிலும் நிராகரிக்கலாம். எனக்கு அது வேணாங்க, எனக்கு டீ வேணாம், பிஸ்கட் வேணாம், அப்புறம் விஸ்கி வேணாம், பிராந்தி வேணாம், லட்டு வேணாம், லாடு வேணான்னு மைக்க ஒரு பய கூட தமிழ்நாட்டில் உலகத்திலேயே நிராகரிக்க முடியாது. அப்படிப்பட்ட மைக் சின்னத்தை இயற்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு ஓட்ட போடு, என் தங்கச்சியை சட்டமன்றத்துக்கு அனுப்பு. அவளை வெளியே வந்துடுவான், சத்தியமாக சொல்கிறேன். தங்கச்சி உள்ளே போனால் இப்போ வெளியே வந்துடுவான். அதனால் நேரம் கடந்துட்டுது, மன்னிச்சிங்க எல்லாரும். எங்கள் அண்ணன் வேறு பரவர பார்த்தா முகத்தை பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு. அதனால் விக்கிரவாண்டி மக்களே, ஒரே ஒரு ஓட்டு மைக்குக்கு போடு, போட்டு பாரு ஓட்டை, அப்புறம் பாரு நாட்டை என்று சொல்லி. அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை என்னுடைய அண்ணன் சீமானுடைய உடமை. 6 சாவு 100 சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது, வென்றெடுப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நான் தமிழ்